உண்மையான அன்பு எப்பவுமே தோக்காது. நீ ஜெயிச்சுட்ட கண்ணா. சூப்பர்டா. உன் முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. இனிமேல் அந்த பழைய அன்பை பார்க்க முடியாமலே போயிடுமோன்னு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? அந்த பயமே இப்போ போயிடுச்சு. இனிமேல் இந்த வீடு பழையபடி கலகலன்னு ஆக போகுது. கங்க்ராட்ஸ் மாமா. தேங்க்யூ அண்ணா. உன்னை ஏற்கனவே வாழ்த்தி என்கிட்ட ஸ்டாக் தீர்ந்து போச்சு உன்னை வாழ்த்துறதுக்கு. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமே அடிச்சாடு. அன்பு ரொம்ப ஆடாதீங்க அன்பு. அவ ஒன்னும் உங்களோட சந்தோஷமா வாழறதுக்கு இங்க வரல. எழுதி வச்சுக்கோங்க. அவ இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்க மேல இருக்கிற வெறுப்பு தான் அதிகமாக போகுது. நான் ஆக வைப்பேன். என்ன அன்பு, சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாத. சீக்கிரமே அவளோட சுயரூபத்தை நீ புரிஞ்சுப்ப. அவ இந்த வீட்டுக்கு வரத்துக்கு சம்மதிச்சது கூட கண்டிப்பா உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு சுயநலம் தான் காரணமா இருக்கும். அவ வர சந்தோஷத்துல இப்போ உனக்கு தெரியாது. ஆனா கொஞ்ச நாள்லயே புரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்டிக்கிட்ட நீ வருவ. இல்ல பாட்டி, தப்பா சொல்றீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கண்மணி எவ்வளவு உண்மையானவ, வெண்ணிலா எவ்வளவு கேவலமானவங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்க தான் போறீங்க. மா, நான் நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருடா, நல்லா இரு. வயிறு எரியுமே. போங்க, யாருக்கு நஷ்டம்? கை கொடுங்க. எஸ்கியூஸ் மீ மேடம், படிச்சுட்டு ஒப்பிக்க போறீங்களா இல்ல அதுல இருக்க பார்த்து அப்படியே ஒப்பிக்க போறீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு மிஸ்டர் வரதன்? இல்ல, ரொம்ப நேரமா அதையே பார்த்துட்டு இருக்கீங்க. டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டீங்கன்னா கண்மணி நாங்க கையோட வீட்டுக்கு கூட்டு போவோம்ல. ஐயோ, சரி சரி, நீங்க ஜட்மெண்ட் காப்பியை படிங்க. இது ஜோக் அடிக்கிற நேரம் கிடையாது. கொஞ்சம் சீரியஸா இருங்க. சீரியஸா? மாதங்கி, நான் இந்த சீரியஸ் போதுமா? மூடுங்க. மிஸ்டர் அன்பு, இது உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இவர் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். சாரி மேடம், சாரி. அடக்கி வாசிங்க. சாரி சாரிப்பா. சரி சரி, நீங்க சொல்லுங்க. இப்ப நான் கோர்ட்டோட நிபந்தனைகளை ஒன்னா சொல்றேன். கொஞ்சம் சீரியஸா கவனமா கேட்டுக்கோங்க. முதல் கண்டிஷன், அன்புவின் குடும்ப உறுப்பினர்களோ உறவினர்களோ அல்லது மூன்றாம் நபர்களோ இவர்களின் குடும்ப வாழ்க்கையில் எந்த விதத்திலும் தலையிடக்கூடாது. அதாவது இனிமே வீட்டுக்குள்ள ஃப்ரீ என்ட்ரி கிடையாது. கையில பாஸ் இருந்தா மட்டும்தான் உள்ள நுழைய முடியும் போல. இரண்டாவது, உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ வார்த்தை ரீதியாகவோ எந்த விதமான துன்புறுத்தலும் இருக்கவே கூடாது. அன்பு, கண்மணி முன்னாடி இனிமே நீ சாப்பிட வாய் திறக்காது. ஏன்னா நீ கண்மணி திட்டதான் வாயை திறக்கிற சொல்லிட்டு அந்த அம்மா வாய்தா போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அன்பு, மைண்ட கூலாவே வச்சுக்கோ. இதுதான் உனக்கு இந்த வக்கீல் மாமன் தர லீகல் அட்வைஸ். மூன்றாவது, கண்மணியோட விருப்பத்திற்கு எதிரா குடும்ப முடிவோ தனிப்பட்ட முடிவோ இந்த தாம்பத்திய உறவோ எதிலையும் அன்பு கட்டாயப்படுத்த கூடாது. மாப்பிள, இது எப்படின்னா உனக்கு புரியுற மாதிரியே சிம்பிளாவே சொல்றேன். கண்மணி எஸ் சொன்னா மட்டும் எஸ், அமைதியா இருந்தாலும் நோ, முகத்தை திருப்பலாலும் நோ, கோவப்பட்டாலும் நோ. மொத்தத்துல நோ மீன்ஸ் நோ. ஐ நோ. நான் இன்னும் முடிக்கல மிஸ்டர் வரதன். அதாவது மாப்பிளைக்கு நான் புரியுற மாதிரி நான் ஈஸியா கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் பண்றேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சாரி மாதங்கி, யூ கண்டினியூ. நான்காவது,
அன்பு மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வரக்கூடாது. அவனுக்கு அது ரொம்ப ஈஸி. ஏன்னா அன்பு இப்ப காதல் போதையில இருக்கான். வேற போதை எதுவும் இப்ப அவனுக்கு தனியா தேவையே இல்ல. நம்மப்ல ஐந்தாவது, 2 பேரும் மாதத்தில் ஒரு முறை ஃபேமிலி கவுன்சிலிங்கில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அது கண்டிப்பா அவன் கலந்துக்குவான். அவன் பிளானே அதானே. மாமா ஐயோ மாமா இப்படி அதெல்லாம் அவரு கலந்துக்குவாரு. நீங்க மேல படிங்க. மேற்கண்ட நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்று மீறப்பட்டதாக தெரிய வந்தால் நீதிமன்றம் வழங்கியிருக்கும் 6 மாத கால அவகாசம் உடனடியாக ரத்து செய்யப்படும். கண்மணி அன்போடு மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டிய எந்த கட்டாயமும் இருக்காது. அதோடு அன்பு முழு பொறுப்பையும் தார்மீகமாக ஏற்றுள்ளதால் நீதிமன்ற நிபந்தனையை மீறிய குற்றத்திற்காக அன்புவுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? மிஸ்டர் அன்பு, உங்களதான். இந்த கண்டிஷன்ஸோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதுல்ல? இல்ல ஏதாவது குழப்பமா இருக்கா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இந்த நிபந்தனைகள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். அவ்வளவுதான் மாப்ள, மேட்ரு முடிஞ்சிடுச்சு. வாங்க போலாம் போலாம் வாங்க. ஹலோ ஹலோ, அப்படிலாம் போக முடியாது. சைன் பண்ணணும். மாப்ள தைரியமா போடு, நீ கையெழுத்து. இனிமே மாற போது உன் தலையெழுத்து. கொடுங்க. இங்க கண்மணி, இதுல கையெழுத்து போடு. போட